கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணி 10வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணி 10வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. நேற்று சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இன்று தேடும் பணி 10வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 413 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். விவரங்கள். அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி உட்பட அந்த சடலங்களோ அல்லது உயிரிழந்தவர்களோ அடித்து செல்லப்பட்ட இருக்கக்கூடுங்கிற ஒரு சந்தேகிக்கக்கூடிய இடங்களான மொத்தம் 6 மண்டலங்களாக பிரித்து இன்று 10வது நாளாக தேடுதல் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய இடம் என்றது பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலையும் சூரல்மலை, முண்டக்கயம் மற்றும் சாலியாரை மையமாக வைத்துதான் இன்றைக்கு தேடுதல் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 16 முகாம்கள்ல 1968 பேர் தங்கி இருக்காங்க. இவர்களுக்கு தொடர்ந்து அந்த பள்ளிகள்ல தங்க வைக்க முடியாத ஒரு நிலை காரணமாக தற்பொழுது பாத்தீங்கன்னா அவங்கள வாடகைக்கு வீடு எடுத்து அங்க தங்க வைக்கிற ஒரு முடிவுல அரசு முன் வந்திருக்கிறது. இதற்காக பாத்தீங்கன்னா கேரள வருவாய்த்துறையினர் அந்த பகுதிகளில் காலியாக இருக்கக்கூடிய வீடுகளை கணக்கெடுத்து இந்த முகாம்கள்ல தங்கி இருக்கக்கூடிய மக்களை அந்த வாடகை வீடுகளில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்திருக்கிறார்கள். இதற்கிடையே சனிக்கிழமை அன்று அந்த நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளை இந்திய பிரதமர் பார்வையிடுவதாக அந்த இடத்துல ஆய்வு செய்வதாகவும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதிகளில் தற்பொழுது பாதுகாப்பு பணியில அதிக கவனம் செலுத்தி அந்த பகுதிகளை பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலையில 10வது நாளாக இந்த தேடுதல் பணி, அதாவது எங்கேயாவது உயிரிழந்தவருடைய சடலங்கள் கிடைக்கிறதா என்பது குறித்து தேடுதல் பணியில இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.